இன்று நான் ஒரு மெசேஜ் சொல்ல வரல, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சாட்சியை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்மளை முழுக்க உடைச்சிடும். இனி நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குமோ, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியே வருவேனா, தேவன் என்னுடைய கண்ணீரை பாக்குறாரா, தேவன் உண்மையாவே என்னோடு கூட தான் இருக்கிறாரா, என்னோடு கூட நடக்கிறாரா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள தோணும். ஆனா இன்று நான் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றேன், நீங்க அழுத அந்த இரவுகள்ல ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருந்திருக்கார், ஆண்டவர் உங்களோடு கூட தான் நடந்திருக்கிறார். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ எனக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்தது. முதல்ல அது ஒரு சாதாரணமான காய்ச்சல் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு இருக்கிற அந்த டைம்ல எனக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இனி இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல என்னோட ஃபேமிலி ஃபுல்லுமே கண்ணீர்ல என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல என் பிள்ளை ஒரு வாட்டியாச்சும் என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஹாஸ்பிட்டலா எல்லா இடத்துக்கும் என்னை தூக்கிட்டு அலைஞ்சாங்க. அப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரே ஒரு ஆன்சர் தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு என்ன வியாதினே எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, இனி இந்த ஹாஸ்பிட்டல்ல முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இதே தான் எல்லாருமே ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ, நீங்க இந்த இடத்துக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க, இந்த இடத்துக்கு நீங்க போய் பூஜை பண்ணி பாருங்க, நீங்க இந்த இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா உங்க பொண்ணுக்கு விடுதலை ஆகும், அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என் பொண்ணுக்கு ஒரு விடுதலை மட்டும் கிடைச்சா போதும், அவளுக்கு உயிர் மட்டும் திரும்ப கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா வழிபாடுகள், எல்லா தெய்வங்கள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒரு இதுல கூட எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. என்னோட கண்டிஷன் இன்னும் மோசமாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. என்ன டைரக்டா அவங்களால கையில கூட பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஏன்னா என்னோட உடம்புல இருக்கக்கூடிய சூடு அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்தது. என்ன ஒரு துணியில சுத்தி தான் அவங்க கையில வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அப்ப அந்த டைம்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க, இனி இங்க முடியாது, நீங்க இனிமேல் மெடிக்கல் காலேஜ்க்கு நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல இங்க இருந்து எங்க அம்மா எல்லாரும் என்ன கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இனி என்ன ஆகுமோ, ஏன்னா கையில இருந்த பணங்கள், நகை எல்லாத்தையுமே வித்தாச்சு, இனி செலவு பண்றதுக்குன்னு எதுவுமே கையில இல்ல, இனி என்ன ஆக போகுது, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, என் பொண்ணு உயிர் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட எல்லாரும் மெடிக்கல் காலேஜ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த டைம்ல என்னன்னா, அங்க நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து அதோட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு கிட்னில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டைம்ல எங்க அம்மா சுத்தமா உடஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு ஆன்டி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரேயர் நடக்குது, நீ அங்க பிரேயர் பண்ணி பாருமா, கண்டிப்பா ஏசப்பா ஒரு விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா சரி நம்ம எல்லா இடத்துக்கும் போயாச்சு, இந்த கடைசியா இந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜப இடத்துக்கு போறாங்க. அங்க போறப்போ ஒரு பாட்டி எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நீ கவலைப்படாதமா, ஏன்னா நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அந்த தரிசனத்துல நீ ஆண்டவருடைய மார்புல நீ சாய்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு தரிசனம் பார்த்தேன், அதனால நீ கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தரிசனத்தை எங்க அம்மா கேட்டதும் எங்க அம்மாக்கு ஒரு பயங்கர ஒரு ஹோப் வந்தது. ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. சரி என்ன ஆனாலும் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க அம்மாக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மறுபடியும் டாக்டர்ஸ் கிட்ட சொன்னாங்க, இல்ல நீங்க மறுபடியும் ரெண்டாவதா ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எங்க அம்மா மேல கை வச்சு, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு விடுதலை உண்டாகணும், இந்த பிள்ளையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்குள்ள வளர்த்துறேன், இல்லைன்னா உங்க சித்தம் என்னவோ அதை நீங்க செய்யுங்க, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எங்க அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. ஆனா அற்புதமா அந்த டெஸ்டோட ரிசல்ட் வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா, அற்புதமா எல்லா டாக்டர்ஸுமே ஷாக் ஆனாங்க. எப்படி இது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் பண்றப்போ கிட்னில ப்ராப்ளம் வந்தது, செகண்ட் டைம் டெஸ்ட் பண்றப்போ எதுவுமே இல்ல, கம்ப்ளீட்லி எல்லாமே ஓகேன்னு சொல்லி வந்திருக்கு, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஷாக் ஆனாங்க. அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் மிராக்கிளா அது மாறுச்சு. கண்டிப்பா அது ஆண்டவர் தான் செஞ்சாரு. எங்க அம்மாவுடைய கண்ணீர் ஜபங்கள், என் அப்பாவோட கண்ணீர் ஜபங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆண்டவர் திரும்ப எனக்கு அந்த உயிரை கொடுத்து அந்த இடத்துல என்ன சாட்சியாக ஆண்டவர் மாற்றினாங்க. அம்மான்னு என் பொண்ணு கூப்பிட மாட்டாளா என்று சொல்லி ஏங்கின எங்க அம்மாவோட அந்த இருதயத்தை பார்த்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களிடத்துல
பகிர்ந்து கொள்ற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சுகன் பலனை கொடுத்து இந்த நாள்ல உயிருள்ள ஒரு சாட்சியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் என்னோட ஹோல் ஃபேமிலியே ரியலைஸ் பண்ணாங்க, ஆண்டவர் எங்களோடு கூட நடந்தார், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார் இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்றத என்னோட ஹோல் ஃபேமிலியே ரியலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க முழுமையா எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னோட லைஃப்ல நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த இன்சிடென்ட்ல தான் நான் ரொம்ப உணர்ந்த ஆண்டவர் என் கூட எப்படி நடந்தாரு அப்படின்றத ரியலைஸ் பண்ணாங்க. வருஷத்துக்கு 2-3 வாட்டி தொடர்ந்து எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது. ஒரே ஹாஸ்பிட்டல், இன்ஜெக்ஷன், ஸ்ட்ரிப்ஸ், இதே தான் என்னுடைய வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவையும் நான் அழுவேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, ஏன் என்னால நார்மலா இருக்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்த்தியா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன், நான் ஆசைப்பட்ட ஃபுட்டை கூட என்னால சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்துல ரொம்ப உடைஞ்சு போய் நான் இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த பிரேயர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இசப்பா, என்னால தாங்க முடியல, இந்த பெயினை என்னால தாங்க முடியல, நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபிச்ச அந்த ஒரு ஜெபத்துக்கு அப்புறமா அந்த தொடர்ச்சியா வந்த அந்த டைஃபாய்டு ஃபீவர் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பர்சனலா உணர ஆரம்பிச்சேன் அந்த சிச்சுவேஷன்லாம் ஆண்டவர் என்னோடு கூட எப்படி நடந்தார் அப்படின்றத. நான் முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல அவர் என்னை தூக்கி நடத்தினார். நான் மரணத்துக்குள்ள போயிடலாம்னு இருந்த இடத்துல அவர் என்னை உயிரோட திரும்ப நிறுத்தினாரு. இன்று நான் ஒரு சாட்சியா நிற்கிறேன். இது என்னோட ஸ்ட்ரென்த் இல்ல, இது ஆண்டவருடைய கிருபை. பைபிள்ல கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஸ்டோரியை நம்ம பார்த்திருக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அந்த ஃபயர்க்குள்ள அவங்க தனியா இல்ல, ஏன்னா ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தார். அதனால அவங்களை எந்த ஒரு காரியமும் சேதப்படுத்தல. இன்றைக்கு நீங்களும் இந்த ஃபயர் மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒரே வலிகள், பயங்கள், வியாதிகள், கண்ணீர், டிப்ரெஷன், ஒரே உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. இந்த ஃபயர் மாதிரியான சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் உங்களோடு கூட நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விடவும் மாட்டாரு, அவர் உங்களை கைவிடவும் மாட்டாரு. இந்த வீடியோவை ஆண்டவர் உங்களை பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னா இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரோ, என் வாழ்க்கையில ஒரு டஃபஸ்டான ஒரு சிச்சுவேஷன், கடினமான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட எப்படி இருந்தாரோ, என் கூட நடந்தாரோ, அதே போலதான் இன்று நான் உன் கூடயும் நான் இருக்கிறேன், உன் கூடயும் நான் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஆண்டவர் உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. அதனால இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட ஆண்டவர் கூட இருந்தாரோ, அவங்கள சுத்தி இருந்தவங்கலாம் அந்த தீல சாம்பலாய் போனாங்க. ஆனாலும் அவங்கள ஒண்ணுமே சேதப்படுத்தாம இருந்ததோ, அதே போல உங்களை ஒரு காரியமும் சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களோடு கூட நடந்திருக்கிறாரு அல்லது ஒரு அற்புதத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சாட்சி வேற யாரோ ஒருவருக்கு ஹோப் கொடுக்கலாம். ஆண்டவர் மீது நம்பிக்கையை வர வைக்கலாம். ஆண்டவரை விசுவாசிக்க அவங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தனியா இல்ல, ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரலாம். அதனால கமெண்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் எங்க சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல நான் வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.